அன்னியாசே ஆர்மீஸ். இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். எதனால இந்த ஒன் ஷாட் இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறேன்னா, நம்ம ஷார்ட்ஸ் சேனலில் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம்ல. ஸோ அதனால்தான் ஒரு வீடியோ ஜேகேக்காண்டி ஒன்று அப்லோட் பண்ணலான்ட்டு தான் நம்ம இந்த ஷார்ட்ஸ் சேனலில் ஒரு ஒன் ஷாட் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய எஃப்எஃப் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? சரி வாங்க டைரெக்டாக இந்த ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். இப்போது ஒரு இன்ட்ரடக்ஷனோட ஸ்டார்ட் பண்ணலாம். என்னென்னா, உங்களுக்கும் ஜேகேக்கு தான் மேரேஜ் ஆகிருக்கும். இது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான். உங்களுக்கு ஜேகேவை பற்றி அவ்வளோவா தெரியாது, அவருக்கும் உங்களை பற்றி அவ்வளோவா தெரியாது. உங்கள் அம்மா அப்பா டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஜேகேக்கு அப்பா மட்டும்தான், அவர் மட்டும்தான் எல்லா டிசிஷனும் எடுக்கிறது. நீங்கள் ஜேகேவை பார்த்து வரையுமே ஒரு மாதிரி சைலண்ட் டைப்பாக தான் இருப்பார். பட் பார்க்குறதுக்கு செம்ம கட்டு மஸ்தா ஒரு மாதிரி செம்மையாக இருப்பார். ஸோ அதில் இம்ப்ரெஸ் ஆகி தான் நீங்கள் அவரை மேரேஜும் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அவர் பார்க்குறது தான் அப்படி இருப்பார், பட் அப்படியெல்லாம் கேரக்டர்லாம் இருக்காது, ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஓகேவா? இப்போது உங்களுக்கு மேரேஜ் ஆகி நீங்கள் ஜேகேவோட வீட்டில் தான் இருக்கீங்க. ஜேகேவோட அப்பா எப்போவுமே வீட்டிலலாம் இருக்க மாட்டார். அவருக்கு பிஸ்னஸ் ட்ரிப் அப்படின்ட்டு அவர் எப்போவுமே வெளில தான் சுற்றிட்டு இருப்பார். ஸோ அதே மாதிரி தான் இன்னும் உங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒன் டே கூட முழுசாக முடியல, அதுக்குள்ளாட்டியும் ஜேகேவோட அப்பா எனக்கு வேலை இருக்குமா, நான் போகணும் ஃபாரினுக்கு அப்படின்ட்டு அப்பயே கிளம்பிடுறாங்க. சரின்ட்டு நீங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் யோசிக்கிறீங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே டைம் ஆச்சு, நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஜேகேவோட ரூமை தான் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜேகே அங்கே கை கட்டிட்டு உங்களுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் என்ன இவன் என்ன தூங்காமல் இருக்கான், சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டு ஜேகேக்கு முன்னாடி ஒரு கிளாஸை நீட்டுறீங்க. பால் கிளாஸ் தான், நீங்கள் அவருக்காண்டி எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதனால் அவருக்கு நீட்டுறீங்களா? அவர் உங்களை பார்க்குறாரு என்னன்ற மாதிரி. நீங்கள் இல்லை, எல்லோரும் ஃபஸ்ட் நைட்டுக்குள்ளே போனால் இப்படி தான் பால் எடுத்துகிட்டு போவாங்க, ஸோ அதனால தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். நம்மளுக்கு யாரும் அப்படி பண்ணி கொடுக்குறாங்க இல்லைல்ல, ஸோ அதனால தான் நானே உங்களுக்காண்டி போட்டு எடுத்துகிட்டு வந்தேன் ஸ்பெஷலாக அப்படின்ட்டு நீங்கள் சிரிச்சிட்டே கொடுக்குறீங்க. அவர் ஓ அப்படியா சரின்ட்டு அந்த கிளாஸை எடுத்து ஒரே மடக்கில் ஃபுல்லாத்தையும் குடிச்சிட்டு அங்கே வச்சுட்டாரு. நீங்கள் பார்க்குறீங்க, அடப்பாவி எனக்கு கொடுக்காம அவனே குடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அவர் என்ன பார்க்குற, நானே குடிச்சிட்டேன்னு பார்க்குறியா, பின்ன 2 கிளாஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கணும், ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு வந்தா அது எனக்கே பத்தாது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் ஓ அப்படியா சரி அப்படின்ட்டு நீங்கள் தயக்கிட்டே சொல்கிறீங்க. பட் நீங்கள் எப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மாதிரி ரொம்ப அரகெண்ட்டான ஒரு பர்சன் தான். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரொம்ப சைலண்ட்டான டைப்லாம் கிடையாது. பட் ஜேகேக்கு முன்னாடி தான் நீங்கள் ரொம்ப இன்னோசென்ட் மாதிரி நடிச்சிட்ருக்கீங்க. சரி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இப்படி போகலாம் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் நடிச்சிட்ருக்கீங்க. ஜேகே எந்த ரியாக்ஷன் கொடுக்காம எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி தான் வெறப்பாக உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அவர்கிட்ட என்ன பேசுகிறதுன்னு கூட உங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் நீங்கள் ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கீங்களா? ஜேகே சரி ஓகே எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுன்னா நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன கேட்டீங்க? அது அப்படின்ட்டு அவர் எந்திரிச்சு உங்ககிட்ட ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு வராரு. நீங்களும் பயத்தில் அப்படியே பின்னாடி போயிட்டுருக்கீங்க. அவர் உங்களையே ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டுருக்காரு. நீங்கள் லாஸ்ட் டைமில் செவத்தில் தான் மோதி நிற்கிறீங்க. அவர் உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் பின்னாடி இருக்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறாரு, லைட் ஸ்விட்சை. என்ன போய் தூங்கலாவா அப்படின்ட்டு அவர் போய் சைலண்ட்டாக படுத்துட்டாரு. நீங்கள் இதுக்காக இவ்வளோ பில்டப் கொடுத்தான், நான் கூட என்னென்னமோ நடக்கும்னு எதிர்பார்த்தேன், ஃபுல்லு வேஸ்ட்டாக ஆக்குறானே அப்படின்ட்டு நீங்கள் போய் இன்னொரு சைடில் படுத்துக்கிறீங்க. நீங்கள் ஆப்போசிட் சைடு தான் ஃபேஸ் பண்ணி படுத்துட்ருக்கீங்க. அப்போ உங்களை யாரோ ஹிப்ஸோடு சேர்த்து உங்களை இழுத்து ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் ஷாக்கிங் ஆகிட்டு வைடைஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. வேறு யார்? ஜேகே தான் உங்களை செம்ம டைட்டாக அவரை கிட்ட புல் பண்ணி ஹக் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஸ்டன் ஆகிட்ருக்கீங்க. அப்போ அவர் இங்கே திரும்பு அப்படின்றாரு. நீங்கள் அப்படின்ட்டு நீங்களும் திரும்புகிறீங்க. அப்போ அவர் உங்களையே பார்த்துட்ருக்காரு, நீங்கள் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அவர் அப்போ உங்களை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அவர் ஃபேஸை உங்கள் நெக்கில் வச்சுட்டு தூங்கிட்டுருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இந்த ஃபீலிங்ஸ் என்னன்னே புரியல, பட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அவரோட வார்மான அந்த பிளேஸில் இருக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி ஷை பட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. அவர் லைட்டாக ஸ்மிக் பண்ணுறாரு.
அப்போது நீங்கள் என்னால் படுக்க முடியல, கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்றீங்க. அவர் சரி ஓகே அப்படின்ட்டு உங்களை ஸ்ட்ரெயிட்டாக படுக்க வச்சுட்டு அப்போ கூட உங்களை ஹக் பண்ணிட்டு தான் தூங்கிட்டுருக்காரு. உங்களை ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அவர் நல்லா கம்ஃபர்டபுளாக உங்கள் மேலே படுத்து தூங்கிட்டுருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக தான் வந்துட்டுருக்கு. நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் இப்படியே நைட்டெல்லாம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே நீங்கள் ஒர்க்கு கிளம்பிட்டுருக்கீங்க. கிளம்பிட்டு நீங்கள் வரீங்க. அப்போ ஜேகேவும் அவரோட ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டுருக்காரு. அப்போ அவர் டை கட்டிகிட்ருப்பாரா. நீங்கள் என்னங்க ஒரு டை கூட கட்ட வராதா அப்படின்ட்டு நீங்கள் வந்து அவர் டையை சரி பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் அவர் டை மேலே கை வைக்கிறீங்க. அப்போ அவர் உங்கள் கையை டைட்டாக பிடிக்கிறாரு. நீங்கள் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அவர் இங்கே பாரு, எனக்கு டை கட்ட எனக்கு தெரியும், இத்தனை வருஷமாக நான் கட்டிட்டு போகலையா, நீ வந்து என்ன புதுசாக சொல்கிற அப்படின்ட்டு உங்கள் கையை எடுத்து விட்றாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர் இங்கே பாரு, என் விஷயத்துல நீ ஜாஸ்தி தலையிடுறது நிறுத்திக்கோ, ஓகேவா? இது ஃபஸ்ட் டைம்னால நான் உன்னைய சாதாரணமாக விடுறேன், பட் நெக்ஸ்ட் டைம் அப்படியே விடுவேன்னு நினைக்காத அப்படின்ட்டு கோல்டாக சொல்கிறாரு. நீங்கள் ஏன் நேற்று என்னன்னா நம்மளை ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி தூங்கினா உரிமையாக எடுத்து, ஆனால் இன்றைக்கே இப்படி பேசுகிறான், டை தானே கட்ட வந்தேன் அதுக்கேவா அப்படின்ட்டு நீங்கள் அப்போ ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. சரின்ட்டு நீங்கள் கீழே கிளம்பிடுறீங்க. அப்போ அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அவர் கீழே வராரு. அப்போ நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ ஜேகே வந்து உங்கள் பக்கத்தில் இருக்க சேரில் உட்காந்துட்டு, போ எனக்கு ஃபுட் எடுத்துருவா. நான் சாப்பிட்டுட்ருக்கேங்க, நீங்களும் போய் எடுத்துக்கோங்க, எல்லாம் ரெடியாக தான் இருக்குது, போய் எடுத்துருவான்னு. என்னங்க சொல்கிறீங்க? நான் சாப்பிட்டுட்ருக்கேன்ல, நீங்கள் போய் எடுத்துக்கலாம்ல, அதுனா 2 நிமிஷம் வேலை. நான் உன்னைய போய் எனக்கு ஃபுட்டை சர்வ் பண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னேன் அப்படின்ட்டு கொஞ்சம் சத்தமாக சொல்கிறாரு. நீங்கள் அப்போ கூட எந்திரிக்க மாதிரி இல்லை. நீங்கள் அப்படியே தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஏன்னா நீங்கள் என்ன இவன் பேர் இவனா, போய் எடுத்துக்க மாட்டானா அப்படின்ட்டு உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ நீங்கள் நான்லாம் எந்திரிக்க மாட்டேன், வேணா போய் எடுத்துக்கூடான்ற மாதிரி தான் உட்காந்துட்ருக்கீங்க. பட் நீங்கள் அதை வார்த்தையால் சொல்லலை. அவர் அங்கே கிளாஸில் தண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கிளாஸை டைட்டாக பிடிக்கிறாரு. அவர் கோவமாயிட்ருக்குன்னு நல்லாவே தெரியுது. பட் உங்களுக்கு புரிஞ்சுதா என்னன்னு தெரியல. நீங்கள் உட்காந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறதாவே ஐடியா இல்லை. அவர் அந்த கிளாஸை டைட்டாக அமுக்குறாரா, அது அப்படியே உடஞ்சி அவர் கையில் குத்துது. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி ஐயோ ரத்தம் அப்படின்ட்டு அங்கே பக்கத்தில் இருக்க டிஷ்யூலாம் எடுத்து துடைக்க போகிறீங்க. இப்போ அவர் உன்னைய எனக்கு ஃபுட்டை சர்வ் பண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னேன் அப்படின்ட்டு அந்த வழியில் கூட அவர் உங்ககிட்ட ஃபுட் எடுத்துருவான்றாரு. நீங்கள் என்ன இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்ட்டு அவரே பார்க்குறீங்க. உனக்கு புரியலையா அப்படின்ட்டு ஒரு செம்ம கோபமாக உங்களை பார்க்குறாரு. நீங்கள் சரி ஓகே அப்படின்ட்டு போய் அவருக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்க. அவர் அதுக்கப்புறம் தான் அதை சாப்பிட்டுட்ருக்காரு. நீங்கள் அவரையே பார்த்துட்ருக்கீங்க விடாமல். அவர் என்ன நீயும் போய் சாப்பிட்டு போ, என்னையவே ஏன் இப்படி பார்த்துட்ருக்க, சரி அப்படின்ட்டு நீங்கள் செம்மையாக பயந்துட்டீங்க அவர் இப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்து. நீங்களும் உட்காந்துட்டு அவரை பார்த்துட்டே சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிறாரா. நீங்கள் கொஞ்சம் பேண்டேஜ் போட்டு போங்க, ரத்தம் உழுவுது, இங்கே பாரு என் விஷயத்தில் தலையிடாத புரியுதா அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாரு. அந்த ரத்தம் அந்த ஹால் ஃபுல்லாக அப்படியே கீழே சிந்திட்டே போகுது. உங்களுக்கு என்ன இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான், இவன் ஏன் இப்படி பண்ணுறானே புரியலையே அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே ஃபஸ்ட்டே சொல்லும்போது நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்துருந்தீங்கன்னா அவர் இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாரோ அப்படின்ட்டு யோசிக்கிறீங்க. பட் என்ன நம்ம மட்டும்தான் போய் எடுத்துகிட்டு வரோமா, அவனுக்கு கையிலையானு யோசிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் போகிறீங்க. நீங்கள் ஒரு ப்ரொஃபஸராக தான் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபுல்லு ஜேகேயோட தாட்ஸ் தான் உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கு. நேற்று ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாரு, இன்றைக்கி ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு, இவரை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுருக்கீங்க. அப்போ உங்கள் கேபின்குள்ளே உங்களோட பிரின்சிபல், உங்கள் காலேஜ் பிரின்சிபல் தான் உள்ளே வராரு. நீங்கள் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் வையன். என்ன வையன் உனக்கு மேரேஜ் ஆகி 1 டே தான் ஆச்சு, அதுக்குள்ளாட்டி ஒர்க் வந்துட்டியா? இல்லை சார், ஒர்க்கு ரொம்ப முக்கியம் இல்லை. ஐயோ வையன், உன்னோட கடமை உணர்ச்சியை நான் பாராட்டுறேன் தான், பட் உனக்கு மேரேஜே ஒரு நாளே வரியே, உன்னோட ஹஸ்பண்ட் அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க மாட்டானா? ஏன் வையன் இப்படி பண்ணுற? சார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அவர் தான் நீ அனுப்பி விட்டாரு ஒர்க்கு போ, ஒர்க் ரொம்பவே முக்கியம்னு. ஐயோயோ ஒன்றைய மாதிரியே உனக்கு ஒரு பார்ட்னரை கண்டுபிடிச்சிட்டா போலையே அப்படின்ட்டு அவர் கலாய்ச்சி பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் உங்களுக்கு தானே தெரியும் என்ன நடக்குதுன்னு. நீங்கள் சரின்ட்டு சிரிச்சே மழுப்பிட்டுருக்கீங்க. அவர் சரி சரி இன்னைக்கு உனக்கு எந்த ஒர்க்கும் இல்லைன்னு எனக்கு புரியுது, நீ 1/2 டே வீட்டுக்கு போயிடு அப்படின்றாரு.
சார் இல்லை சார் பரவாயில்ல, சொல்கிறல்ல வையன், நீ ஆஃப் டே கிளம்பு, நீ வீட்டுக்கு போ அப்படின்றாரு. சரின்ட்டு நீங்களும் ஓகேன்றீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லன்ச் டைம் ஆகுது. அப்போ நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ உங்கள் ஃபோனுக்கு மெசேஜ் வருது. நீங்கள் யார் அப்படின்ட்டு அந்த பாப்பா பண்ண மெசேஜ் எடுத்து பார்க்குறீங்க. ஜேகே தான். உனக்கு எப்போ விடுவாங்க அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஃபார்மலாக தான் அதுவும் மெசேஜ் பண்ணியிருக்காரு. நீங்கள் அது வந்து நான் இப்போ கிளம்புறேன், என்னை ஆஃப் டே லீவ் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு நீங்களும் ரிப்ளை பண்ணுறீங்க. ஜேகே சரி ஓகே, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் வச்சிட்டாரு. நீங்கள் இல்லை நீங்கள் எதுக்கு வந்துட்டு அப்படின்ட்டு ரிப்ளை பண்ணுறீங்க. பட் அவர் அதுக்கப்புறம் எந்த ரிப்ளையுமே பண்ணலை. நீங்கள் என்ன இவன் ஏன் இப்படி அரங்கண்ட்டாக நடந்துக்கிறானே புரியல அப்படின்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. சரின்ட்டு நீங்கள் எல்லா திங்ஸும் பேக் பண்ணிவிட்டு நீங்கள் காலேஜை விட்டு வெளில வரீங்க. அப்போ நீங்கள் தெரியாதனமாக ஒருத்தர் மேலே மோதிடுறீங்க. அவர் கையில் இருக்கிறது, உங்கள் கையில் இருக்க புக்ஸு அப்படின்ட்டு எல்லாமே கீழே விழுந்துடுது. அந்த பர்சனும் ஹெல்ப் பண்ணுறாரு. நீங்களும் அதெல்லாம் எடுத்துகிட்டு எந்திரிக்கிறீங்க. அப்போ அந்த பர்சன் இந்தாங்க அப்படின்ட்டு கொடுத்துட்டு தான் உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. வயன் நீயாடி அப்படின்ட்டு ஒரு சவுண்டு நீங்கள் பார்க்குறீங்க. அது வேற யாரும் இல்லை, உங்களோட காலேஜ் ஃப்ரெண்டு தான். அவன் பேர் ஷின். நீங்கள் ஷின் நீயாடா, என்னடா 2 வருஷம் ஃபாரின் போனேன், அப்புறம் ஒரு கான்டாக்டும் இல்லை, இப்போ என்ன இங்கே வந்திருக்க அப்படின்ட்டு நீங்கள் விசாரிச்சிட்ருக்கீங்க. அவன் என்னடி நீ அதை பற்றிலாம் அப்புறம் பேசிக்கலாம், உன்னை பார்த்தது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு அவங்க கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் சரி சரி அப்படின்ட்டு நீங்களும் சிரித்து பேசிகிட்ருக்கீங்க. கரெக்டாக இதே டைமுக்கு ஜேகே வந்து ஒரு காரை ஸ்டாப் பண்ணுறாரு. இறங்கிட்டு பார்க்குறாரு. நீங்கள் ஷின்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் அவருக்கு தோணுது. ஸோ அவர் செம்ம இரிட்டேட்டிங்காக பார்த்துட்ருக்காரு. ஷின்னு உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுடி அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் உங்களை ஹக் பண்ணுறான். அவ்வளோதான். ஜேகேக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரி கையெல்லாம் ஒரு மாதிரி விரைச்சிட்டு வருது, அடிக்கலான்ற மாதிரி. அவர் ஆனால் பார்த்துட்ருக்காரு பொறுமையாக. நீங்கள் சரிடா சரிடா அப்படின்ட்டு நீங்களும் பேக் ஹக் பண்ணுறீங்களா. அதுதான் அவரால் தாங்க முடியல. அவர் அங்கேருந்து வராரு. அதுக்கப்புறம் நீங்களும் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு நீங்கள் செப்பரேட்டாக நிற்கிறீங்க. அப்போ ஜேகே வந்தவர் ஒன்றுமே கேட்கல, என்ன நடக்குதுன்னு கூட ஒரு தெரிஞ்சுக்க விரும்பலை. அப்படியே ஷின்னோட ஃபேஸ்லேயே ஒரு பஞ்ச் விடுறாரு. அவர் பார்க்குறதுக்கே எப்படி இருக்கார் ஜேகே. அவனை அடித்தோடனே அவன் அப்படியே கீழே விழுந்துட்டான். அவன் மூக்கில் வந்து செம்மையாக ப்ளீட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஜேகே என்ன பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு ஷின்னை தூக்க போகிறீங்க. அப்போ ஜேகே உங்கள் கையை பிடிச்சி ஃபோர்ஸாக இழுக்கிறாரு. ஜேகே கையை விடுங்க, அவனுக்கு ஏன் அடிச்சிங்க, அவனுக்கு பாருங்கள் ப்ளீட் ஆகிட்டுருக்கு. ஏய் நீ கூட வா அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போயிட்டாரு. நீங்கள் ஷின்னை திரும்பி பார்க்குறீங்க. அவன் என்னண்டா நடக்குது அப்படின்ட்டு அவன் ஒன்றுமே புரியாமல் இருக்கான். ஜேகே உங்களை காரில் உட்கார வச்சு காரை செம்ம ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காரு. நீங்கள் ஜேகே கிட்ட ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஏன் ஜேகே இப்படி பண்ணுறீங்க, அவன் என்னோட ஃப்ரெண்டு, ஏன் அவனை அடிச்சிங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் எவ்வளோதான் கேட்டாலும் ஜேகே ஒரு ரிப்ளையும் கொடுக்கல. ஆனால் கார் ஸ்பீடை மட்டும் ஃபாஸ்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காரு. லாஸ்ட்டில் உங்கள் வீட்டுக்கிட்ட தான் வந்து ஸ்டாப் ஆகுது காரு. நீங்கள் அப்படியே அந்த ஃபோர்ஸில் அங்கே முன்னாடி இருக்க கிளாஸில் போய் மோதுறீங்க. உங்களுக்கு செம்ம அடிபட்டுருச்சு. ஜேகே விறுவிறுன்னு அந்த காரை விட்டு இறங்கி உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு உள்ளே கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் ஜேகே உங்ககிட்ட தான் கேட்குறேன், ஏன் அவனை அடிச்சிங்க அப்படின்ட்டு நீங்கள் எவ்வளோ தான் கேட்டாலும் அவர் கொஞ்சம் கூட ரிப்ளை பண்ண மாட்டுறாரு. உங்களை அப்படியே கூட்டிட்டு ரூமுக்கு தான் போயிட்டுருக்காரு. நீங்கள் ஜேகே உங்களை தான் கேட்குறேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க, என்ன நடக்குது உங்களுக்கு, காலைல ஏன் அப்படி பண்ணீங்க, இப்போ ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. பட் அவர் ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. நீங்கள் என்ன இவன் ஒன்றுமே பேச மாட்றான் அப்படின்ட்டு நீங்கள் ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே உங்களை ரூமுக்கு கூப்பிட்டு வந்து உங்களை நிற்க வைக்கிறாரு. நீங்கள் அப்போது ஜேகே உங்களை தான் கேட்குறேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க, என்ன தான் உங்களுக்கு ப்ராப்ளம்னே எனக்கு புரியல, நான் உங்களோட ஒய்ஃப் தானே, உங்ககிட்ட உரிமை எடுத்துக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்றீங்க, பட் நீங்கள் மட்டும் என்கிட்ட இவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க, என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டெலாம் கத்திட்ருக்கீங்க. ஜேகே அங்கே இன்னுமே கோவப்பட்டுட்ருக்காரு. நீங்கள் பண்ணுறதெல்லாம் அவருக்கு செம்ம வெறுப்பாயிட்ருக்கு. அவர் இங்கே பாரு, நீ இன்னொரு வாட்டி எந்த பையன்கிட்டயும் பேசக்கூடாது, நீ பேசுகிற ஒரே ஆள்னா அது நானாக மட்டும்தான் இருக்கணும், இன்னொரு வாட்டி எந்த பையன்கிட்டயாச்சும் நீ பேசுகிறதா வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, உனக்கும் என்ன நடக்கும்னு தெரியாது, இது ஃபஸ்ட் டைம்னால உன்னை பாவம் பட்டு விடுறேன், பட் நெக்ஸ்ட் டைம் மட்டும் விடுவேன்னு நினைக்காத அப்படின்ட்டு கோவமாக பேசிட்டு போகிறாரு. நீங்கள் ஜேகே உங்ககிட்ட தான் நான் கேட்டுட்ருக்கேன், அவனை ஏன் நீங்கள் அடிச்சிங்க
அவன்கிட்ட சாரி கேளுங்க அப்படின்ட்டு நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க. பட் ஜேகே ஒன்றுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. நீங்கள் என்ன இவன் ஏன் இப்படி பண்ணுறான், இவன் பேர் இவன் நினைப்பா, இவன் என்னோட ஹஸ்பண்ட்னா இவன் என்கிட்ட எந்த அட்வான்டேஜ் வேணாலும் எடுத்துக்கலாமா, ஆனால் நம்ம மட்டும் இவன்கிட்ட எடுத்துக்க கூடாதான், இது என்ன லாஜிக் இருக்குது, வரட்டும் அவனுக்கு இருக்குது, அவன்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ தான் நீங்கள் சரி இவன் எதுக்கு ஷின்னை அடித்தான், ஷின்னுக்கு இவனுக்கு என்ன சம்மந்தம், இது வரையும் இவங்க 2 பேர் பார்த்துக்கிட்டது கூட கிடையாது, ஆனால் ஏன் ஜேகே இப்படி பண்ணார் அப்படின்ட்டு யோசிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஜேகே இங்கே சொல்லியிருப்பார்ல, நீங்கள் என்கிட்ட தவிர யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. ஸோ அதெல்லாம் யோசிச்சு உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருது. ஓ இவன் ஜெலசியில் தான் இப்படி பண்ணியிருக்கானா, நம்ம மேலே அவ்வளோ பொசசிவ் ஆகிறானா என்ன அப்படின்ட்டு நீங்கள் அந்த விதத்தில் யோசிக்கிறீங்க. சரி அதுக்கே இவன் இவ்வளோ ரூடாக நடந்துக்கணும், என்கிட்ட நார்மலாக சொன்னாலே நான் அதை புரிஞ்சுக்க போகிறேன் தானே அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜேகேவோட அப்பா கிட்டேருந்து கால் வருது. நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. அவர் ஜேகே இருக்கானாமா? இல்லை அங்கிள், அவர் இல்லை, வெளில போயிட்டாரு. அவன் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான், என்ன தான் அவனுக்கு பிரச்சனையோ தெரில அங்கிள். அது அவர் கொஞ்சம் டென்ஷனில் இருப்பார், அதனால தான். புரியுது, அதுக்குன்னு காலை கூடமா எடுக்க மாட்டான், அவன் இருக்கானே அவனுக்கு இருக்குது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அங்கிள் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என்னம்மா? இல்லை அவர் என்கிட்ட ஒரு மாதிரி ரொம்ப ரூடாக நடந்துக்கிறாரு, அவருக்கு என்னதான் ப்ராப்ளம்னு எனக்கு புரிஞ்சிக்க முடியல, நீங்கள் அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்றீங்க. அவர் ஆமாம்மா உங்ககிட்ட நான் சொல்லணும் தான் அவனை பற்றி, அவன் சின்ன வயசுலேருந்தே என் கூட வளர்ந்தனால அவன் ஒரு மாதிரி இப்படி இருக்கான், ஒரு மாதிரி ரூடாக வளர்ந்துட்டான், எதுவும் பண்ண முடியல, அவனுக்கு ஒரு அம்மா இருந்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கும், பட் அவள் தான் ஓடி போயிட்டாளே, என்ன பண்ணுறது? என்ன அங்கிள் எனக்கு புரியல. அப்போ அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இதை சொல்லிக்க வெக்கமாக தாம்மா இருக்குது, பட் என்ன பண்ணுறது, நீ என்னோடய ஃபேமிலி மெம்பர் இல்லை, ஸோ உங்ககிட்ட சொல்லி தான் ஆகணும், உங்ககிட்ட மறைக்கிறதுல எந்த பலனும் இல்லை தான் அப்படின்ட்டு அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாரு. என்னென்னா ஜேகேக்கு ஒரு 5 வயசு இருக்கும். அப்போது ஜேகேவோட அப்பா அவர் ஃப்ரெண்டை ஜேகேக்கும் அதுக்கப்புறம் ஜேகேவோட அம்மாவுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஜேகேவோட அம்மா ஜேகேவோட அப்பாவோட ஃப்ரெண்டை பார்த்துருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஸ்பார்க்காக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சீக்ரெட்டாகவே லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, அஃபேர் வச்சுருப்பாங்க. ஜேகேவோட அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு வாட்டி ஜேகேவோட அப்பாவுக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ அவங்க இதுக்கு மேலே அவங்க கூட வாழ முடியாது அப்படின்ட்டு ஜேகேவும் ஜேகேவோட அப்பாவையும் தனியாக விட்டுட்டு ஜேகே அப்பாவோட ஃப்ரெண்டோடையே ஓடி போயிருப்பாங்க. ஸோ அது ஜேகேக்கு செம்ம பாதிப்பை உள்ளாக்கியிருக்கும். ஸோ அதனால தான் அவன் இப்படி இருக்கான் அப்படின்ட்டு அவர் எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்குறாரு. நீங்களும் பொறுமையாக கேட்டுட்டு சரி அங்கிள் அப்படின்ட்டு நீங்கள் காலை கட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியுது, ஓகே ஜேகேவோட அம்மா இப்படி பண்ணனால இவன் இப்படி பண்ணுறான் தான், பட் அவங்க பண்ண மாதிரி எல்லாருமே அப்படியே இருப்பாங்கன்னு எந்த அவசியம் இல்லைல்ல, அவன் எப்படி நம்மள அப்படி நினைக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஜேகே வரட்டும், அவர்கிட்ட பேசணும், நாம் அப்படிப்பட்டவங்க இல்லை அப்படின்ட்டு அவனுக்கு புரிய வைக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஜேகேக்காண்டி வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இங்கிட்டு ஜேகே அதையே அவங்க அம்மா ஓடி போயிருப்பாங்களே அதையே யோசிச்சு தான் செம்மையாக ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஜேகேவோட ஃப்ரெண்டான டேயாங் வராரு. டேயாங் வந்துட்டு என்னடா மச்சான் இன்னைக்கு செம்ம ஹேங் அவுட்டில் இருக்க போல், ஏய் சும்மா இரு டேயாங், நீ வேற என்னை ஏன்டா டென்ஷன் பண்ணுற, என்ன டென்ஷன் பண்ணுறானா, பின்ன நீ என்னடா பண்ணிகிட்ருக்க, மேரேஜ் ஆகி 1 டே தான் ஆச்சு, உன்னோட ஒய்ஃப் கூட என்ஜாய் பண்ணிகிட்ருப்பேனா, இங்கே என்னென்னா குடிச்சிட்ருக்க. அப்போ ஜேகே ஒரு கிளான்ஸ் தான் விடுறாரு டேயாங்க முறைச்சி. அவர் சரிடா மச்சான் கோவப்படாத, என்ன ஆச்சு சொல்லு. அப்போ ஜேகேவும் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. டேயாங் கேட்டுட்டு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஜேகே மறுபடியும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறத ஆரம்பிச்சிட்டாரு. ஜேகே ஒரு மாதிரி செம்ம இரிட்டேட் ஆகி அதையே யோசிச்சு ஒரு மாதிரி குடிச்சிட்ருக்காரு. இதில் அவங்க அம்மா பண்ணால் தான் அவருக்கு ஒரு மாதிரி சின்ன வயசுலேயே ரொம்ப எஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் அவர் நம்மளுக்கு சொந்தமானவ மற்றவங்க கூட பேசுறது எனக்கு பிடிக்காதுன்ற மாதிரி இருக்காரு. அப்போ டேயாங் ஜேகேக்கு மேலே இருப்பார் போல், அவர் இன்னும் ஏற்றி விட்டுட்ருக்காரு ஜேகேவை. ஆமாடா மச்சான் நீ பண்ணிருந்து கரெக்டு தான்டா, ஆனால் நீ அப்படியெல்லாம் விட்டுட்டு வந்துடக்கூடாது, அவனை ஏதாச்சும் பண்ணிட்டு வந்திருக்கணுமா இருந்துச்சுடா நீ அப்படின்ட்டு டேயாங் இன்னும் ஏற்றி விட்டுட்ருக்காரு. ஃபஸ்ட்டே ஜேகே கோவமாக இருக்காரு, இல்லை டேயாங் வரை ஏற்றி விட்றதுனால இன்னும் கோவமாயிட்டு இருக்காரு. அந்த கோவத்திலே செம்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஜேகே
ஒரு மாதிரி தள்ளாடிட்டே கார் ஓட்டிட்டு ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு தான் வராரு. நீங்கள் ஜேகேக்காண்டி தானே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. வெயிட் பண்ணி உங்களுக்கு போதும்னு ஆயிடுச்சு. நீங்கள் அப்படியே சோஃபாவில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஜேகே வீட்டுக்குள்ளே வராரு. வந்துட்டு உங்களை தான் பார்க்குறாரு. ஒரு மாதிரி பிளர்ரான ஐஸில் தான் உங்களை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. பட் நீங்கள் என்ன தூங்கிட்டு இருக்கிறனால உங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவர் தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போதே நீங்கள் முழிச்சிட்டிங்க. ஜேகே நீங்கள் எப்போ வந்தீங்க? உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்றீங்க. ஜேகே நோ ரிப்ளை. நீங்கள் உங்ககிட்ட தான் ஜேகே சொல்கிறேன். அப்போ ஜேகே இங்கே பாரு, எதாக இருந்தாலும் ரூமுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்றாரா. உங்களுக்கு தெரிஞ்சிருது அவர் செம்மையாக குடிச்சிருக்காருன்னு. நீங்கள் இவன்னா குடிச்சிருக்கானா, இவ்வளோ ஹெவியாக குடிச்சிருக்கானா என்ன அப்படின்ட்டு நீங்கள் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. அவர் ரூம்குள்ளே போயிட்டு உங்களை அப்படியே பெட்டில் படுக்க வைக்கிறாரு. நீங்கள் ஜேகே உங்ககிட்ட நான் பேசணும். ஜேகே கண்டுக்காமல் போக பார்க்குறாரு. நீங்கள் ஜேகே உங்ககிட்ட தான் அப்படின்ட்டு எந்திரிக்கிறீங்க. ஜேகே நிற்கிறாரு. நீங்கள் இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணது உங்கள் சைடு வேணால் கரெக்டாக இருக்கலாம். பட் அது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவனையும் நீங்கள் அடிச்சிருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் அவன்கிட்ட ஒரு சாரி கேட்கலாம் இல்லை அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அதோட மட்டும் நிறுத்திருக்கலாம். நீங்கள் ஜேகேயோட அம்மா பற்றியும் சொல்கிறீங்க. எனக்கு புரியுது ஜேகே, உங்கள் அம்மா அப்படி பண்ணனால தான் நீங்கள் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு. பட் அதுக்காண்டி உங்கள் அம்மா மாதிரியே எல்லோரும் இருந்துருவாங்கன்னு எந்த அவசியம் இல்லைல்ல. நீங்கள் கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கலாம். நான் அப்படியெல்லாம் விட்டுட்டெல்லாம் போயிட மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கீங்க. ஜேகே எப்படி கோவப்பட்டுட்ருக்காரு தெரியாமல் நீங்கள் இன்னும் பேசிகிட்ருக்கீங்களா. ஜேகேயால் அங்கே நின்றுட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க தயாராகவே இல்லை. அதுலேயும் ஒரு நார்மலாக இருந்தாலே ஒரு மாதிரி தான் இருப்பார். இதில் குடிச்சிட்டு வேற வந்திருக்காரா. நீங்கள் பேசிகிட்டே இருக்கனால அவர் அப்படியே உங்களை அப்படியே வாலில் டைட்டாக பின் பண்ணுறாரு. உங்கள் 2 ஹேண்டையும் உங்கள் ஹெட்டுக்கு மேலே பின் பண்ணி வைக்கிறாரு. நீங்கள் ஜேகே அப்போ அவர் இன்னொரு ஹேண்டை உங்கள் ஹிப்ஸை அவர்கிட்ட செம்ம ஃபோர்ஸாக இழுத்து அப்படியே ஹக் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு வலிக்குது அவர் பிடிச்சதுலையே. ஆனால் அவர் இன்னும் டைட்டாக உங்களை அவர்கிட்ட அப்படி புஷ் பண்ணி ஹக் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவர் உங்களை அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஜேகே என்ன பண்ணுறீங்க? அவர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க தயாராக இல்லை. அவர் அப்படியே உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணுறாரு. உங்களை செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. உங்களால் ஒரு மாதிரி மூச்சை விட முடியாத மாதிரி தவிச்சிட்ருக்கீங்க. பட் அவர் கேட்கல. அவருக்கு இருக்க கோவம் காண்டு அப்படின்ட்டு எல்லாத்தையுமே உங்கள் கிஸ்ஸில் வெளிப்படுத்திட்டுருக்காரு. நீங்கள் ஜேகே அப்படின்ட்டு தவிச்சிட்ருக்கீங்க. அவர் அதுக்கப்புறம் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு உங்கள் நெக்கெல்லாம் செம்மையாக பைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு வலிக்குது. ஜேகே விடுங்க அப்படின்ட்டு நீங்கள் அவரை தள்ளுறீங்க. அவர் உங்களை இழுத்து அப்படியே பெட்டு மேலே போடுறாரு. நீங்கள் பெட்டு மேலே விழுந்திருக்கீங்க. ஜேகே உங்கள் மேலே அப்படியே வராரு. உங்கள் மேலே உக்காந்துட்டு இங்கே பாரு, நான் சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்கணும். என்கிட்ட மறுபடியும் நீ அட்வைஸோ இல்லை எதுவுமே பண்ணக்கூடாது, புரியுதா? நான் என்ன சொன்னேன், உன்னோட லிமிட்டில் இருன்னு சொன்னேன். ஆனால் நீ ரொம்பவே லிமிட்டை க்ராஸ் பண்ணிகிட்ருக்க. அது உனக்கு தப்பாக படலையா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன லிமிட்டை க்ராஸ் பண்ணுறேன்னா? நான் உங்களோட லிமிட்டை க்ராஸ் பண்ணுறேன்னா என்ன? ஆனால் நீங்கள் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறது உங்களுக்கு தப்பாக தெரியல. நான் பண்ணுறது உங்களுக்கு அவ்வளோ பெரிய தப்பாக தெரியுதில்ல அப்படின்ட்டு கேட்குறீங்க. ஜேகே இப்போ தானே சொன்னேன், என்கிட்ட நீ இப்படிலாம் பேசிடுறது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கலடி அப்படின்ட்டு மறுபடியும் உங்களை கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் மறுபடியும் ஒரு மாதிரி அவரை தள்ளி விட்டு நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க. அவர் கோவமாகுது. ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்க டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்து உங்கள் வாய்க்குள்ளே அமுக்கி விட்றாரு. நீங்கள் என்ன அப்படின்ட்டு நீங்கள் துப்ப ட்ரை பண்ணுறீங்க. பட் அவர் உங்கள் வாய்க்குள்ளே இருக்க எல்லா டிஷ்யூ பேப்பரையும் எடுத்து அமுக்கிட்டாரு. நீங்கள் பேசுகிறத கேட்க முடியாமல் உங்களுக்கு இது ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. இவர் ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு. அவர் அப்போ கூட விடலை. அங்கே இருக்க எல்லா டிஷ்யூ பேப்பரையும் எடுத்து உங்கள் வாய்க்குள்ளே அமுக்கி விட்டாரு. உங்களால் வாயை ஒரு மாதிரி பேசவே முடியாத மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் துப்ப ட்ரை பண்ணுறீங்க. பட் அவர் உங்கள் வாயை பிடிச்சி அமுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஒரு மாதிரி அழுத்துட்டு அவர் பார்த்துட்ருக்கீங்க. ஸ்ட்ரகிள் பண்ண உங்களால் சுத்தமாக முடியல. அவர் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் நிதானத்தில் வந்துட்டு அங்கேருந்து எந்திரிச்சு அப்படியே வெளில கிளம்பிட்டாரு. நீங்கள் எல்லா டிஷ்யூ பேப்பரையும் எடுத்து கக்கிட்டு இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான், ஏன் ஒரு சைக்கோமாக நடந்துக்கிறான் இவன், நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்னு இவன் இப்படி பண்ணிட்டு போகிறான், நம்மளை கொலை பண்ண ட்ரை பண்ணுறானா இவன் அப்படின்ட்டு நீங்கள் இப்போ அவர் நடந்துக்கிட்டது உங்களுக்கு சத்தியமாக ஒரு மாதிரி அன்ஈஸியாக தான் ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் ஆகிட்டுருக்கனால நீங்கள்
இவனுக்கு என்னதான் ப்ராப்ளம், இவன் இப்படி ஒரு மாதிரி சைக்கோமன் நடந்துட்டுருக்கா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே படுத்த மாதிரியே அழுதுட்ருக்கீங்க. உங்களால் முடியல என்ன பண்ணுறதுன்னு. இவன் நல்லவனாக இருப்பான், நம்மளை நல்லா பார்த்துப்பான் அப்படின்ட்டு தான் நீங்கள் மேரேஜே பண்ணியிருப்பீங்க. பட் உங்களை இப்படி ஒரு மாதிரி ஸ்ட்ரகலான ஒரு லைஃப்பில் வந்து இழுத்து விட்டுருக்கோன்னு நீங்கள் நினச்சிருக்கவே மாட்டீங்க. ஸோ அதை நினச்சி நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. ஜேகே நெக்ஸ்ட் டே மார்னிங் வரையும் வரவே இல்லை. நீங்கள் அப்படியே படுத்து செம்ம டயர்டில் தூங்கிட்டுருக்கீங்க. ஜேகே அதுக்கப்புறம் உங்களை வந்து பார்க்குறாரு, ஆனால் உங்களை எதுவுமே கண்டுக்கல. அவர் போய் அவரோட ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு அப்படியே கிளம்பிட்டாரு. நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் லேட்டாக எழுந்திருக்கீங்க. எழுந்திரிச்சு டைம் பார்த்தா டைம் ஆச்சு. ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் வேறு வழி இல்லை, ஏன்னா உங்களுக்கு ஒர்க்குனால் ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒர்க்கை விட மனசில்லை. நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் ஒர்க் நான் பண்ணி தான் ஆவேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்களோட வேலைக்கு கிளம்பிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பட் டோர் லாக்காக இருக்குது. என்ன டோர் லாக்காக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. பட் டோரே ஓப்பன் ஆகலையா? நீங்கள் என்னாச்சு, தானாக லாக் ஆகிடுச்சா என்ன அப்படின்ட்டு நீங்கள் ஜேகேக்கு தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணுறீங்க. ஜேகே எடுத்துகிட்டு ஹலோ ஜேகே, இங்கே என்னோடய ரூம், நம்ம ரூம் லாக் ஆகிருக்கு. இது எப்படி லாக் ஆச்சுன்னு தெரில, கொஞ்சம் இதை வந்து ஓப்பன் பண்ணி விட ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் எனக்கு வேலை இருக்குது. ஜேகே ப்ளீஸ் ஜேகே, நான் ஒர்க் போகணும், ப்ளீஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்களேன் அப்படின்ட்டு நீங்கள் கெஞ்சிட்ருக்கீங்க. அவர் ஃபஸ்ட்டு லாக் போட்டது நான் தான், புரிஞ்சுதா? எதுக்கு லாக் போட்டேன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு அவர் அப்படியே காலை கட் பண்ணிட்டாரு. நீங்கள் என்ன, இவன் தான் லாக் போட்டு போனானா, இவன் எதுக்கு லாக் போட்டு போனா அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கிறீங்க. ஓ உங்களுக்கு புரிஞ்சிருது, ஏன்னா நீங்கள் ஒர்க் போகக்கூடாதுன்னு தான் ஜேகே லாக் போட்டு போயிருப்பாரு. ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருது. ஏன்னா நீங்கள் மறுபடியும் ஒர்க் போனால் ஷின்னா மீட் பண்ணி பேசுவீங்கள்ல, அது அவருக்கு பிடிக்காதனால அவர் இப்படி பண்ணிட்டாரு. நீங்கள் ஓஹோ இதுக்கு தான் இவன் இப்படி பண்ணிட்டு போனானா, நீ இப்படி பண்ணால் நான் மட்டும் ஒர்க் போகாமல் இருந்துருவேனா என்ன அப்படின்ட்டு நீங்கள் எல்லா டெக்னிக்கும் தெரியும் போல் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு. நீங்கள் பின்னு எது எது கிடைக்குமோ எல்லாத்தையும் வச்சு டோர் எப்படியோ அன்லாக் பண்ணுறீங்க. நான் யார், வயனாச்சு, இவனுக்கெல்லாம் அடங்கி போவான்னு நினைக்கிறானா? இது ஒரு ஜுஜிபி மேட்டர், இதை கூட என்னால் சமாளிக்க முடியாதா என்ன அப்படின்ட்டு நீங்கள் வரைக்கு கிளம்பி போயிடுறீங்க. ஜேகே அதுக்கப்புறம் பாவம் அவ அப்படியே விட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அவர் ஒர்க்கை விட்டுட்டு வீட்டுக்கு தான் வராரு. அப்போ வந்துட்டு ரூம்க்கு வராரு, பார்த்தா ரூம் டோர் ஓப்பனாக இருக்குது. அவர் உள்ளே வந்து பார்க்குறாரு. அவர் உங்களுக்காண்டி மார்னிங்கும் அதுக்கப்புறம் லஞ்சுக்கும் டிஃபன் வச்சுருப்பாரு. அது அப்படியே இருக்குது, யாரும் டச் பண்ண மாதிரி கூட கிடையாது. ஸோ அவர் இப்போ ரொம்பவே கோவப்படுறாரு அவங்க மேலே. வரட்டும், எப்படி இருந்தாலும் இங்கே தானே வருவா அப்படின்ட்டு ஹால்லே உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அங்கேருந்து சீக்கிரம் கிளம்பிடலாம், ஜேகே வரதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு போயிடலான்ட்டு தான் நீங்கள் ஒர்க்கெல்லாம் சீக்கிரம் முடிச்சிடுறீங்க. உங்களுக்கு அவ்வளோவெல்லாம் இன்றைக்கி வேலையே இருந்திருக்காது. ஸோ உங்களோட ப்ரொஃபஸர் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு சில கிளாஸஸ் மட்டும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு போகிறீங்க. அப்போது இன்றைக்கின்னு கரெக்டாக ப்ரொஃபஸர்ஸ் மீட்டிங் அப்படின்னு வச்சுட்டாங்க. நீங்கள் ஐயோ டிபார்ட்மெண்ட் மீட்டிங் வேறு அட்டன் பண்ணணுமா அப்படின்ட்டு வேறு வழியில் நீங்கள் போய் அட்டன் பண்ணி தானே ஆகணும். ஸோ நீங்கள் போய் அட்டன் பண்ணுறீங்க. அங்கே ஷின் பக்கத்தில் உட்காந்துட்டு வையன் ஓ நீயா, எப்படா இருக்குது, இப்போ பரவாயில்லையா? இப்போ பரவாயில்ல. என்னடி, யார் அவன்? அவன் என்னோட ஹஸ்பண்ட். நான் ஹஸ்பண்டா? அப்புறம் ஏன் இப்படி ஒரு மாதிரி லூஸ் மாதிரி நடந்துக்கிறான்? அவனுக்கு கொஞ்சம் கூட மேனஸ்னே கிடையாதா? ஏன் என்னை வந்து அடித்தானா அப்படின்ட்டு ஷின் கேட்குறான். நீங்களும் எதுக்குன்ட்டு சொல்கிறீங்க. அவன் இப்படி பண்ணவன் கூட நீ இருக்கணுமா என்ன? அவன்லாம் உனக்கு டிசர்விங்கே கிடையாது வையன். அவனை விட்டுட்டு வந்துரு, நீ உன்னோட லைஃப்பை ஹாப்பியாக வாழு. அவன் கூடலாம் இருந்தேன்னா உன்னோட லைஃப் அவ்வளோதான், அதை சேர்க்க கூடலாம் நீ எதுக்கு வாழ்கிற அப்படின்ட்டு ஷின் அவன் சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் இங்கே பாரு, அதுக்கு நீ அவனை சைக்கோன்னெலாம் சொல்லாத, புரிஞ்சுதா அப்படின்ட்டு கோச்சிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. ஓஹோ அவன் ஹஸ்பண்டு சொன்னோன்னே வந்துட்டாளே அப்படின்ட்டு அவனும் உங்களையே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு தான் வரீங்க. அதுவும் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டுருக்கீங்க ஜேகே வரதுக்கு முன்னாடி போயிடணுன்னு. நீங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தா லைட்ஸ் எதுவுமே போடலையா. ஸோ ஜேகே வரல அப்படின்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டு லைட்ஸ் ஆன் பண்ணுறீங்க. அப்புறமா கேஷுவலாக போயிட்டு நீங்கள் நார்மலாக போய் கிச்சனுக்கு போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் திரும்பி வந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே அங்கே சோஃபாவில் உட்காந்துட்டு உங்களையே முறைச்சி பார்த்துட்ருக்காரு. உங்களை ஒரு மாதிரி டெத் கிளார் விட்டுட்ருக்காரு. நீங்கள் குடிச்சிட்டு இருந்த தண்ணியை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிடுறீங்க. ஜேகே நீங்கள் எப்போ வந்தீங்க? நான் எப்பயோ வந்துட்டேன். நீ எங்கே போன? ஜேகே அது வந்து
நான் என்னோடய ஒர்க்குக்கு போனேன். நான் உன்னை எதுக்கு லாக் போட்டு போனேன்? நீ ஒர்க்குக்கு போகக்கூடாதுன்ட்டு தானே. ஆனால் நீ என்னைய மீறி தப்பிச்சு போயிருக்க. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு உங்ககிட்ட வந்துட்டுருக்காரு. நீங்கள் ஜிகே அது அது வந்து சாரி, ஆனால் எனக்கு என் ஒர்க்கு தான் ரொம்ப முக்கியம். என் ஒர்க்குக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் நான் அதை ஏற்றுக்கவே மாட்டேன் ஜேகே அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பட் அவர் ஓஹோ உனக்கு என்னை விட உனக்கு உன்னோட ஒர்க்கு தான் ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்ட்டு உங்ககிட்ட வந்துட்டாரு. நீங்கள் ஜேகே சாரி, பட் எனக்கு என் ஒர்க்கு தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் யாராக இருந்தாலும் அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அப்போ அவர் ஓஹோ அப்படின்ட்டு உங்ககிட்ட வந்துட்டே இருக்காரா. நீங்கள் பின்னாடி போயிட்டே இருக்கீங்க. லாஸ்ட் டைமில் டேபிள் தான் இருக்குது, அதில் போய் மோதி நிற்கிறீங்க. இதுக்கப்புறம் எங்கே போகிறதுன்னு வழி உங்களுக்கு சுத்தமாகவே தெரியல. அப்போ அவர் உங்களை அப்படியே தூக்கி அந்த டேபிள் மேலே உட்கார வைக்கிறாரு. நீங்கள் ஜேகே அப்போ அவர் அப்படியே உங்ககிட்ட லீன் ஆகி உனக்கு உன்னோட ஒர்க்கு தான் ரொம்ப முக்கியம் இல்லை, நான் சொல்கிறதா இப்போ கேட்க மாட்டேன். ஜேகே அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னோடய ஒர்க்கை தவிர நீங்கள் எது சொன்னாலும் நான் கேட்பேன். பட் என் ஒர்க் விஷயத்தில் மட்டும் நீங்கள் தலையிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் ப்ளீஸிங் மேனரில் தான் சொல்கிறீங்க. அவர் ஓ நான் எது சொன்னாலும் நீ பண்ணுவேன். ஆமாம் நீங்கள் எது சொன்னாலும் நான் பண்ணுவேன் ஜேகே. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு அவர் ஷர்ட் பட்டன் எல்லாத்தையும் கழட்டி அவர் ஷர்ட்டை அங்கே பக்கத்தில் போடுறாரு. நீங்கள் ஜேகே என்ன பண்ணுறீங்க? அதான் நீ சொன்னியே நான் எது கேட்டாலும் பண்ணுவேன்னு, இன்றைக்கி நீ தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு அவர் உங்ககிட்ட வந்து உங்களோட டாப் ஜிப்பை அப்படியே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறாரு. உங்கள் டாப்பே ஃபுல்லு பின்னாடி ரிமூவ் ஆயிடுச்சு. நீங்கள் ஜேகே இல்லை இது வேணாம், நீ தானே சொன்ன நான் எது கேட்டாலும் பண்ணுவேன்னு, பின்ன என்ன அப்படின்ட்டு அவர் உங்கள் வாயை அடிச்சிடுறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நீங்கள் முழிச்சுட்ருக்கீங்க ஒரு மாதிரி பயத்தில். அவர் அப்படியே உங்கள் டாப்பை அப்படியே ரிமூவ் பண்ணி அதை விசாரிக்கிறாரு. நீங்கள் கீழே பாட்டமில் ஒரு ஸ்கர்ட் போட்டிருக்கீங்க அண்ட் உங்களோட டாப் இன்னரோட மட்டும்தான் இருக்கீங்க. அவர் உங்களை மேலேயும் கீழேயுமா ஒரு மாதிரி அவர் ஐஸை ரோல் பண்ணிட்டே பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பரவாயில்ல, நான் கூட உன்னை என்னமோன்னு நினச்சேன், பட் நீயும் செம்ம ஹாட்டாக தான் இருக்க. நீ எப்போவுமே எல்லாத்தையும் கவர் பண்ணிகிட்டே இருக்கனால உன்னோட ஸ்ட்ரக்சர் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. இப்போ தான் பார்க்குறேன் மற்ற கேர்ள்ஸுக்கு இருக்க மாதிரி இல்லைனாலும் உனக்கு செம்ம பர்ஃபெக்டாக இருக்குது. அவங்கெல்லாம் முன்னாடி ஒன்றுமே இல்லை போலையே அப்படின்ட்டு அவர் உங்களை மாதிரி வர்ணித்து பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன இவன் பேசுகிறான் அப்படின்ட்டு அவரையே பார்த்துட்ருக்கீங்க. அவர் அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்துட்டு உங்களோட இன்னரோட ஹுக்ஸையோ கழட்டுறாரு. நீ ஜேகே வேணாம் அப்படின்ட்டு அவர் கையை தடுக்கிறீங்க. பட் அவர் கையை எடுத்துட்டா இப்போ உனக்கு மரியாதை, இல்லைன்னா அதுக்கப்புறம் ரொம்பவே ரூடாக போச்சுன்னா என்கிட்ட கேட்காத. அப்போ நீங்கள் டக்குன்னு கையை எடுத்துட்டீங்க. அவர் ஃபஸ்ட்டே சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். இல்லை நீங்கள் இன்னும் வெறுப்பேற்றுனீங்கன்னா உங்களுக்கு தானே கஷ்டம். ஸோ அதனால நீங்கள் விட்டுட்டீங்க. அவர் உங்களோட இன்னரையும் கழட்டி அப்படியே விசாரிக்கிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி உங்களுக்கு இருக்குது, ஏன்னா ஒரு டாப்புமே இல்லாமல் ஒரு மாதிரி நேக்டாக தான் நின்றுட்டுருக்கீங்களா. ஸோ நீங்கள் அப்படியே போய் ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு எப்படி மறைக்கிறதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் ஜேகேவோட பேரான உடம்புல நீங்கள் போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. அதுவும் உங்கள் மேலே ஒன்றுமே இல்லாமல் நெக்டாக இருக்கனால உங்களோடது அப்படியே அவரை டச் பண்ணிகிட்ருக்கு. அவருக்கு இதே செம்ம ஃபீலாக கொடுத்துட்ருக்கு. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி அப்சஸ்ட் ஆகி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அவர் இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு எப்படி மறைக்கிறதுன்னு தெரியாதனால அவர் இதுவரையும் கூட அவங்கள ஜஸ்ட்டு டீஸ் பண்ணலான்ட்டு தான் அவர் கோவத்தை தணிக்கிறதுக்காண்டி தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். பட் இதுக்கு மேலே அவரை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கிறது அவராலேயே முடியாது. ஸோ அவர் அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணிட்டு அப்படியே ரூம்குள்ளே தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ரூம்குள்ளே போயிட்டு உங்களை அப்படியே பெட்டு மேலே போகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு பெல்ட்டை கழட்டிட்டு அவர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஜிகே வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் அங்கே பக்கத்தில் இருக்க பெட்ஷீட்டை அவங்கள கவர் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் ப்ளீஸ் வேணாம் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. பட் அவர் நான் கூட சைலண்ட்டாக தான் இருந்தேன், பட் நீ தான் என்னை ரொம்பவே டெம்ட் ஆக்கிட்ட. இதுக்கு மேலே நான் சும்மா இருக்கிறது வாய்ப்பே இல்லை. நீ எவ்வளோ கெஞ்சினாலும் உன்னை விடுறதா ஐடியா இல்லை அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அவர் உங்கள் கிட்ட வராரு. நீங்கள் பெட்ஷீட்டை வந்து மறைச்சிட்டு இருக்கனால அந்த பெட்ஷீட்டே தூக்கி விசாரிக்கிறாரு. நீங்கள் ஜிகே ப்ளீஸ் வேணாம். அப்போ அவர் அப்படியே உங்கள் மேலே ஓவராறாரா. நீங்கள் இல்லை வேணாம், இது வேணாம், இது கரெக்டான டைம் கிடையாது, ப்ளீஸ் இது வேணாம் நமக்குள்ளே
இல்லை எனக்கு வேணும். இல்லை ஜேகே, நம்ம 2 பேரும் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். இப்போ இது பண்ணுறது தப்பு. ப்ளீஸ், இது எனக்கு வேணாம், இது எனக்கு பிடிக்காது. உனக்கு பிடிச்சதா பிடிக்கலையான்லாம் நான் ஒன்றும் கேட்கல. எனக்கு தேவைன்னா நான் அதை எடுத்துப்பேன், அவ்வளோதான். நீ என்ன சொன்ன, நான் கேட்குறத கொடுப்பேன்னல்ல, அப்போது மூடிட்டு கம்முன்னு அப்படின்ட்டு அவரோட வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அது ரொம்ப ரூடாக நடந்துகிட்ருக்காரு. உங்களுக்கு அது கஷ்டமாக தான் இருக்குது. அவர் ஸ்டார்டிங்லலாம் செம்ம ரூடாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஸ்லோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் அதுக்கப்புறம் தான் பரவாயில்லையா உங்களுக்கு தோணுது. அவர் அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஸ்மூத்தாக தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு இப்போ பரவாயில்ல, ஆனால் ஸ்டார்டிங்கில் உங்ககிட்ட நடந்துக்கிட்ட அந்த பெயின் இன்னும் உங்ககிட்ட இருக்குது. உங்ககிட்ட ரொம்பவே அவர் ஆத்திரம் தீர்ற வரையுமே உங்களை விடாமல் அவர் உங்ககிட்ட எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக முடிச்சுட்டு உங்கள் பக்கத்தில் படுத்துக்கிறாரு. உங்கள் கண்ணில் தண்ணி வந்துட்டுருக்கு. அவர் அதெல்லாம் கண்டுக்கல. உங்களை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. உங்களுக்கு இதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது தான் உங்களுக்கு சுத்தமாகவே புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் யார்கிட்டையும் இப்படி இறங்கி போகிற ஆளே கிடையாது. நீங்கள் கெத்தாக தான் இருப்பீங்க. பட் நீங்கள் ஜேகே கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாமல் ஒரு மாதிரி அவருக்கு அடிபடிஞ்சு போயிட்டுருக்கீங்க. சரின்ட்டு நீங்களும் அப்படியே உங்கள் கஷ்டத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு தூங்குறீங்க. ஜேகே உங்களை நைட்டு முழுக்க முழிச்சு உங்களையே பார்த்துட்ருக்காரு. அவருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அவர் உங்ககிட்ட இப்படி ரூடாக நடந்துக்கிறாரு. ஏன்னா அவரோட கஷ்டம் அவருக்கு தானே தெரியுன்ற மாதிரி அவங்க அம்மா பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு தான் உங்களை இப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்ருக்காரு. அவர் பேச்சை நீங்கள் கேட்கணும் அப்படின்ட்டு உங்களை மேனிப்புலேட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் இவர் இப்படி பண்ணிகிட்ருக்கிறது நினச்சி கஷ்டப்பட்டுருக்கிறது அவருக்கு புரிய மாட்டேங்குது. அவரோட சுயநலத்துக்காண்டி தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அவர் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு நீங்கள் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கீங்கன்னு அவருக்கு தெரியுது. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆவீங்க அப்படின்ட்டு உங்களை தூக்குறாரு. நீங்கள் அப்பயே முழிச்சிடுறீங்க. ஜேகே என்னை விடுங்க. இல்லை வா, நீ டயர்டாக இருப்பல, வந்து ரெஃப்ரெஷ் ஆவா அப்படின்ட்டு அவர் உங்களை வாஷ்ரூம்குள்ளே போய் விட்டுட்டு ஜென்டலாக வெளில வந்துட்டார். நீங்களும் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு வெளில வரீங்க. ஜேகே அங்கே பெட்ஷீட்டெல்லாம் ஒரு மாதிரி கரையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு போனவர் என்ன நினச்சாருன்னு தெரில, மறுபடியும் வந்துட்டு வயன் என்ன இல்லை சாரி, நேற்று நான் ரொம்ப கோவமாக இருந்தேன், அதனால தான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். பட் சாரி, நீயும் இதுக்கு மேலே அந்த மாதிரி நடந்துக்காத. நீ அப்படி நடந்துக்கிட்டால் தான் எனக்கு ரொம்ப கோவமாயிட்ருக்கு. நீ அப்படி நடந்துக்கலன்னா நான் நார்மலாக தானே இருப்பேன். ஸோ நீ அதை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்ட்டு போகிறாரு. நீங்கள் என்ன இவன் என்ன ஒரு தடவை ஒரு மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்ட்டு நீங்கள் புரியாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு ஒன்று மட்டும் நல்லா புரியுது. என்னென்னா நீங்கள் அவர்கிட்ட அவர் பேச்சு கேட்காம நடந்துக்கிட்டிங்கன்னா அவர் செம்ம கோவமாயிட்டு உங்ககிட்ட ஹார்ஷாக நடந்துக்கிறாரு. அதுவே நீங்கள் அவர் பேச்சு கேட்டுட்டு அவர் சொல்கிறதெல்லாம் செஞ்சிங்கன்னா எதுவுமே பண்ண மாட்டார் அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லா புரியுது. பட் ஏன் இவன் இப்படி நடந்துக்கிறான்? இவனுக்கு ஏன் புரியாதா? நம்மளோட ஃபீலிங்ஸ் இவன் புரிஞ்சுக்க கொஞ்சம் கூட விருப்பப்பட மாட்டான். ஏன் இப்படி இருக்கான் அப்படின்ட்டு உங்களுக்கு கோவமாகவும் ஆகுது. அதுக்கப்புறம் அன்றைக்கி ஃபுல்லு உங்களால் எந்திரிக்க கூட முடியல. ஸோ நீங்கள் ஒர்க்குக்கு லீவ் போட்டுடுறீங்க. ஜேகேவும் ஒர்க்கு லீவ் போட்டுட்டு உங்களுக்கு தேவைப்படுற எல்லாத்தையுமே அவர் பண்ணிகிட்ருக்காரு. அவர் உங்களை பார்த்து கவனிச்சிக்கிறாரு. ஒரு விஷயமும் உங்களுக்கு தேவைப்படுறது நீங்கள் கேட்காமே அவர் எல்லாத்தையும் பண்ணுறாரு. நீங்கள் அது எல்லாத்தையுமே இப்போ ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா அவர் உங்களுக்கு கேட்காம உங்களை கேர் பண்ணி ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. உங்களுக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கு. பட் அவர் உங்ககிட்ட ரூடாக நடந்துக்கிறது தான் உங்களுக்கு பிடிக்கிறதில்ல. ஸோ ஜேகே அப்படி தான் உங்களை நைட்டு வரையுமே பத்திரமா பார்த்துக்கிறாரு. ஒரு பேபியை அவங்க அம்மா எப்படி கேர் எடுத்து பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி ஜேகே உங்களை நல்லாவே கேர் எடுத்து பார்த்துக்கிறாரு. நீங்கள் ஜேகே ஒரு நிமிஷம், என்ன ஏதாச்சும் வேணுமா? இல்லை, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசினா தான் இது சரியாகும்னு எனக்கு தோணுது அப்படின்ட்டு நீங்களும் ஜேகேவும் இப்போ உட்காந்து பேச ஆரம்பிக்கிறீங்க. ஜேகே உங்ககிட்ட இப்போ பொறுமையாக கேட்க ஆரம்பிக்கிறாரு. அவர் உணர்ந்துட்டார் நேற்று பண்ண தப்பு தானே. பட் அதை ஒத்துக்க அவர் விரும்பலை. உங்ககிட்ட சாரி கேட்க அவர் முழுசாக இறங்கலை. நீங்கள் இங்கே பாருங்கள், எனக்கு புரியுது உங்களோட கஷ்டம். நீங்கள் அப்படி நினைக்கிறது உங்கள் பிரகாரம் கரெக்டு தாங்க. ஆனால் நீங்கள் என்னோடய ஃபீலிங்ஸ் பிரகாரமும் யோசிக்கணும்ல. நான் அப்படி பண்ணுவேனாலும் நீங்கள் யோசிக்கணும்ல. இங்கே பாருங்கள், என்ன ஆனாலும் நான் உங்களை விட்டு கொடுத்துட்டெல்லாம் யாருக்கிட்டேயும் போகலாம் மாட்டேன். நான் எப்போவுமே உங்கள் கூட தான் இருப்பேன். அது ஒன்று மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க.
அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் மனசில் போடுறது எல்லாத்தையும் ஜேகே கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. அவரும் புரிஞ்சுக்கிறாரு. அவர் உங்களை ஹக் பண்ணிவிட்டு, சாரி வையன், நேற்று பண்ண தப்பு தான், ஸோ அதுக்கு நீங்கள் என்னை மன்னிச்சிடு அப்படின்ட்டு இப்போ தான் முழுசாகவே உங்ககிட்ட சாரி கேட்குறாரு. நீங்கள் ஓகே ஜேகே, நான் மன்னிச்சிட்டேன், பட் நீங்கள் இப்படி ஒரு மாதிரி ரூடாக நடந்துக்காதீங்க. நான் மற்ற பசங்க கூட பேசுகிறேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். நான் சும்மா உங்களை விட்டு கொடுத்துட்டெல்லாம் யார்கிட்டையெல்லாம் போய்க்கிட மாட்டேன். நான் அப்படிப்பட்ட பொண்ணும் கிடையாது. எங்கள் அம்மா அப்பா என்னை ஒன்றும் அப்படி வளர்க்கவும் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கோங்க. என்னோடய ஃப்ரெண்ட், அவன் ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட், அவ்வளோதான். அவனா நீங்களான்னு கேட்டால் நான் உங்களை தான் சூஸ் பண்ணுவேன் ஜேகே, ப்ளீஸ் அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு நீங்கள் அவருக்கு புரிகிற மாதிரி கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவரும் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் சரின்ட்டு அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆரம்பிக்கிறீங்க. அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லு அவருக்கு பிடிக்காத எந்த விஷயமுமே நீங்கள் பண்ணுறதில்ல. நீங்கள் ஷின்னுக்கிட்ட பேசுகிறது கூட கொஞ்சம் கூட கம்மி பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஷின்னுக்கு புரியுது அவன் புருஷன் சொல்கிறத கேட்டு ஆடிட்டுருக்கா அப்படின்ட்டு. அவனுக்கு கோவமாவது தான். ஏன்னா ஜேகே சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணணும்னு எந்த அவசியம் இல்லை, பட் நீங்கள் ஜேகே சொல்கிறது தான் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அவனுக்கு கோவமாகுது. ஒரு வாட்டி அவன் இவ்வையன் அப்படின்ட்டு உங்களை கூப்பிட்றான். நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது தான் அவன் உங்கள்கிட்ட வந்து பேச ஆரம்பிப்பான். நீங்கள் நான் ஒர்க்கில் இருக்கேன், அவன்கிட்ட அப்புறம் பேசுகிறேன், இல்லை நீ இப்போ பேசுதான் அவனு எனக்கு தெரியும் சும்மா தான் இருக்கேன்னு அப்படின்ட்டு இன்னும் நீங்களும் செப்பரேட்டாக வந்து பேச ஆரம்பிக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்னடா உனக்கு பிரச்சனை, நீ ஏண்டி உன்னோட ஹஸ்பண்ட் அந்த ஜேகே சொல்கிறனால என்கிட்ட பேச மாட்டுற? அது அப்படியெல்லாம் கிடையாது, இது ஒரு ரீசனுக்காண்டி தான். என்ன ரீசன் பண்ணாங்கட்டி? இல்லைடா சொன்னால் புரிஞ்சுக்கோ, கொஞ்ச நாள் தான். என்ன கொஞ்ச நாள்? இல்லை, அவர் ஃபஸ்ட்டு என் மேலே ஃபுல்லு ட்ரஸ்ட் வைக்கட்டும், அதுக்கப்புறம் நான் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடுறேன் அப்படின்றீங்க. என்ன இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன்? என்ன நடக்கும், எனக்கு தெரியும் அவர் நல்லவர் தான், ஆனால் கொஞ்ச நேரத்தில் தான் இப்படி நடந்துக்கிறாரு, அது அவர் மேலே தப்பு இல்லை. ஸோ நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நாள் மட்டும் என்கிட்ட பேசாமல் இரு அப்படின்ட்டு நீங்கள் கிளம்பிடுறீங்க. அவனும் என்னமோ பண்ணிட்டு போடி அப்படின்ட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் அதுக்கப்புறம் வழக்கம் போல் வீட்டுக்கு வரீங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே கீழெல்லாம் ஃபுல்லு ஃப்ளவர் டெக்கரேஷன், ஒரு பாதை மாதிரி போயிட்டுருக்கு டெரஸ்க்கு. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டே போகிறீங்க. அப்போது அங்கே ஒரு கேண்டில் லைட் டின்னர் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஜேகே தான். ஜேகேவும் அங்கே ஹாப்பி பர்த்டே பாடிட்டே வந்துட்டுருக்காரு. என்னென்னா உங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே, ஸோ அதுதான் உங்களுக்கே ஞாபகம் இல்லை, பட் ஜேகே ஞாபகம் வச்சுட்டு அவருக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்னு கூட உங்களுக்கு தெரியாது. நீங்கள் செம்ம சர்ப்ரைஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஜேகே உங்களுக்கு ஒரு மாதிரி நீல் டவுன் பண்ணி ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு பொக்கே கொடுக்குறாரு. நீங்களும் அதை ஹாப்பியாக வாங்கிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் ஜேகேவும் அங்கே போய் உட்காந்துட்டு அங்கே இருக்க சாப்பாடு எல்லாத்தையும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஜேகே செம்மையாக இருக்குது. எந்த ஹோட்டலில் வாங்கினீங்க? ஹோட்டலில் வாங்கினேண்ணா, இதெல்லாம் நான் சமைச்சது வையன். என்ன நீங்களா சமைச்சிங்க அப்படின்ட்டு சர்ப்ரைஸ் ஆகி கேட்குறீங்க. அவர் ஆமாம், உனக்காண்டி ஃபஸ்ட் டைம் கற்றுக்கிட்டு நான் உனக்காண்டி சமைச்சிருக்கேன். இதுக்காண்டி எத்தனை வாட்டி பிளான் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன்னு தெரியுமா சமைக்கிறது அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி சொல்கிறாரு ப்ரௌடா. நீங்கள் ஓ ஜேகே எனக்காண்டியே நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்ட்டு நீங்களும் செம்ம ஹாப்பியாக ஆகுறீங்க. உங்களுக்கு புரியுது ஜேகேக்குள்ளே நடக்கிற சேஞ்சஸ். ஏன்னா ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரி இப்போ அவர் கிடையாது. உங்கள்கிட்ட எப்போவுமே அவரோட சாஃப்ட் கார்னர் மட்டும் தான் காமிச்சிட்ருக்காரு. ஸோ நீங்கள் அப்படி தான் ஜேகேவை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டுருக்கீங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது நீங்கள் தான் ஜேகே சொல்கிறதெல்லாம் கேட்டு நடந்துட்டுருக்க மாதிரி தெரியும், பட் அப்படி கிடையாது. நீங்கள் உங்களோட பாசத்தை வச்சு ஜேகேவை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டுருக்கீங்க. ஜேகேவும் இப்போ நல்லாவே மாறிட்டார். ஒரு மாதிரி உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறது, உங்களை எப்போவுமே ஹாப்பியாக வச்சுக்கிறது, அது மட்டும்தான் அவருக்கு ஒரே குறிக்கோளாக இருக்குது. நீங்கள் தேங்க்யூ ஜேகே அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஜேகேவோட லிப்லேயே கிஸ் பண்ணுறீங்க. அவர் ஐயோ சாப்பிட்றதுக்கு முன்னாடியே எனக்கு இப்படி ஒரு டெலிஷியஸான கிஃப்ட் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலையே அப்படின்ட்டு அவர் சிரிக்கிறாரு. நீங்கள் சும்மா இருங்க ஜேகே, நம்ம ஃபஸ்ட் சாப்பிட்லாம். ஆமாம், ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் ஸ்மிக் பண்ணுறாரு. நீங்கள் ஜேகே சும்மா இருங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் வெக்கப்பட்டுருக்கீங்க. ஜேகே வையன் நீ வெக்கப்படும் போது செம்ம அழகாக இருக்கடி. ஜேகே சும்மா இருங்க, நீ ஏன் இப்படி ஒரு மாதிரி ஷையாக எனக்கு வருது, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு நீங்கள் வெக்கப்பட்டுட்டே சாப்பிட்டுட்ருக்கீங்க. எல்லாத்தையுமே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. ஜேகே உங்களையே பார்த்து ரசிச்சுட்ருக்காரு.
அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. நீங்கள் ஒரு மாதிரி சாப்பிட்டு முடிச்சு டயர்டில் அங்கே உட்காந்துட்ருக்கீங்க. ஜேகே, என்னடி டயர்டாயிட்டியா? ஆமாம், என்னால் முடியல, நிறையா சாப்பிட்டுட்டேன் நல்லா இருக்குன்னு. ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே, இதுக்கே டயர்டாயிட்டா எப்படி, இதுக்கு மேலே இன்னும் நிறைய வேலை இருக்குது அப்படின்ட்டு உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு போகிறாரு. நீங்கள் ஜேகே ப்ளீஸ் ஜேகே, என்னால் முடியாது, ஃபஸ்ட்டு எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது, இதுக்கு மேலெலாம் வேணாம் ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் கெஞ்சிட்ருக்கீங்க. பட் ஜேகே, அதெல்லாம் முடியாது, எனக்கு வேணும்னா நீ கொடுத்து தான் ஆகணும், ஞாபகம் இருக்குல்ல அப்படின்ட்டு உங்களை கூப்பிட்டு போகிறாரு. ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே டோரை லாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன, ஃபுல்லு மார்னிங் சவுண்டு அப்படின்ட்டு எல்லாமே ஜாலியாக அங்கே நடந்துகிட்ருக்கு. இந்த வாட்டி நீங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணுறீங்க. நீங்களும் ஜேகேவும் அந்த நைட் ஃபுல்லு ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு நீங்களும் அவரோட வைப்புக்கு போயிட்டு ஒரு மாதிரி இப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி லவ்வபிளான ஒரு நைட்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஸோ இதோடையே இந்த ஒன் ஷாட் முடிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருக்கும் தானே? சரி, ஓகே, உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.